गणपतये नमो नमः सिद्धिविनायक नमो नमः अष्टविनायक नमो नमः। எல்லோருக்கும் வணக்கம். நான் கீதா அன்பழகன். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதர் ஆகிய உயர்கணித சார ஜோதிட சக்கரவர்த்தியும் சார ஜோதிட நல்லாசிரியருமான திரு தேவராஜ் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் நான் வணங்கி அவர்களுடைய ஆசியுடன் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். ஏற்கனவே நான் 2 பதிவு போட்டிருக்கேன். அந்த 2 பதிவுல நான் யாரு, எதுக்கு நான் ஜோதிடம் கத்துக்கினேன், எதுக்கு நான் பாரம்பரியத்துல இருந்து நான் கேபிக்குள்ள வந்தேன் அப்படின்றத பத்தின பதிவு போட்டிருக்கேன். இப்போ நம்ம கிளாஸ் இப்ப பார்க்க போறோம் அப்படின்னா, கேபினா என்ன, கேபி எப்போ ஆரம்பிச்சது, கேபியை ஆரம்பிச்சவர் யாரு, கேபிக்கும் பாரம்பரியத்துக்கும் என்ன தனித்துவம், எப்படி நீங்க வேறுபடுத்தி காட்டுறீங்க அப்படின்ற ஒரு பதிவு தான் இது. கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம கேபினா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கேபியை ஆரம்பிச்சவர் உயர் திரு கிருஷ்ணமூர்த்தி பதந்தி அப்படின்னு. இந்த பதந்தி அப்படின்றது என்னன்னா முறைன்னு அர்த்தம். அப்போ இந்த கிருஷ்ணமூர்த்தியோட முறைதான் இந்த உயர்கணித சார ஜோதிடம். அத நம்ம ஷார்ட்கட் பண்ணி தான் கேபி அப்படின்னு சொல்றோம். அவருடைய பேர்ல இந்த பதந்தி அப்படின்னு சேர்த்து கேபி, அவருடைய முறை, உயர்திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுடைய முறை அப்படின்றதுக்காக தான் இந்த கேபி அப்படின்னு சொல்லிட்டு அத ஷார்ட்கட் பண்ணிருக்காங்க. இவர் எப்ப பிறந்தாரு, இவர் எங்க இருந்தாரு அப்படின்னா, இவர் சென்ற நூற்றாண்டுல வாழ்ந்தவர் தான். அதாவது இவருடைய பிறந்தது 1908ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் 1908ஆம் ஆண்டு இவர் பிறந்திருக்காரு. பிறந்துட்டு இவர் இந்த கேபி சார ஜோதிடத்தை முறையே எப்ப கொண்டு வந்தாரு, எப்ப கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொன்னா, அது 1965ஆம் ஆண்டு, 1965 ஆண்டுலதான் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த நாள் தான் நம்ம இந்த கேபி உயர்கணித சார ஜோதிடம் உருவான நாளாக நம்ம நினைச்சதுதான். இதுக்கு முன்னாடியே இவர் பாரம்பரியத்தெல்லாம் பார்த்திருக்காரு. பார்த்துட்டு அதுல சரியா பலன் எடுக்க முடியல. அப்ப ஏதோ அவர் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. ரிட்டையர் ஆகிற நேரத்துலதான் அவருடைய 57வது வயதுலதான் அவர் இந்த கேபிக்குள்ளேயே வராரு. இது இப்படி சரியா வரலையே, சரி நட்சத்திரங்களை ஏன் 9 பாகமா பிரிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து அதற்கு பலன் எடுக்க முடியுதா என்று பார்த்து அதை சரி பண்ணி நமக்காக ஒரு முறையை கொடுத்திருக்கிறாரு. இதுதான் உயர்கணித சார ஜோதிடம், கேபி உயர்கணித சார ஜோதிடம். இது மாதிரி 65ல ஆய்வு செய்யும் போது இவர் எத்தனை ஆண்டுகள் ஆய்வு செய்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வெறும் 7 ஆண்டு காலம் தான் ஆய்வு செஞ்சிருக்கார். ஏன்னா அவர் 1972ஆம் ஆண்டு அவர் மரணம் அடைந்துட்டார். சோ அதனால இவர் 7 வருட காலம் தான் இவர் ஆய்வு செஞ்சிருக்கார். இப்படி ஆய்வு செய்யும் பொழுது இந்த நட்சத்திரங்களை 9 பாகங்களாக பிரித்து அதை மட்டும் செஞ்சு நமக்கு இந்த கேபி சார ஜோதிடத்தை இந்த மாதிரி தசாவுக்கு ஈக்குவலாக இந்த நட்சத்திரங்களும் பிரிக்கணும், பிரிச்சா நம்மளுடைய பலன்கள் துல்லியமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாரு. 7 ஆண்டு காலம் ஆய்வு செய்து இந்த முறையை நமக்கு கற்று தந்தவர், அந்த முறையை நமக்கு எல்லோருக்கும் பொக்கிஷமாக தந்தவர் நம்முடைய கணித மேதை பேராசிரியர். இந்த நேரத்துல கண்டிப்பா நம்ம அவர் அனைவரையும் நம்ம ஜோதிடம் படிக்கிற மாணவர்கள் தலை வணங்கி அவரை வணக்கம் செலுத்தணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எளிய முறையில ஜோதிடத்தெல்லாம் அதாவது துல்லியமா நம்ம பலன் எடுக்கக்கூடியத நமக்கெல்லாம் கத்து கொடுத்துட்டு அதை செஞ்சு நமக்கு வழிகாட்டி இருக்காரு இல்லையா, அதற்காக அவருடைய ஒரு கணித மேதை, அவர் பெரிய ஒரு ஜோதிட வித்தகர், வல்லுனர், எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரி அந்த ஐயாவை இந்த நேரத்துல கண்டிப்பா நானும் வணங்குகிறேன். அதுக்கப்புறம் இந்த முறையை கண்டுபிடிச்சாரு, 7 ஆண்டுகள் செய்து அப்புறம் அவர் மரணம் அடைந்துட்டாரு. இந்த கீழ்கண்ட சார ஜோதிடத்தை உருவாக்கிட்டு அவரு மரணம் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா இதை எப்படி வேறு விதமாக பலப்படுத்தி இந்த முறையை கொண்டு வந்தாரு அப்படின்றத நான் அப்புறமா சொல்றேன். இது எப்படி உருவாக்குனாரு அப்படின்றத, ஏன் உருவாக்குனாரு, இந்த பாரம்பரியத்துக்கும் கேபிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் ஏற்படுத்தியது அதை அவர் விளக்கமா சொல்லியிருக்காரு. பாருங்க, அதனாலதான் அவர் பிரிச்சிருக்காரு. புரியுதுங்களா? இப்ப எப்படின்னா, இது ராசி கட்டம், இது நவாம்ச கட்டம். சரிங்களா? இந்த ராசி கட்டத்துல இந்த உதாரணமாக இந்த 9 கிரகங்களை இன்றைய கோச்சார பிரகாரம் நம்ம 9 கிரகங்களை நம்ம அதுல அடுக்க போறோம். உதாரணமாக மாலை ஒரு 5 மணிக்கு, மாலைன்னு வச்சுக்கோங்க, மாலை 5 மணிக்கு காஞ்சிபுரத்துல பிளேஸ், அதாவது நான் காஞ்சிபுரத்துல இருக்கேன், அதனால காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுறேன். நீங்க எந்த பிளேஸ் வேணாலும் போட்டுக்கங்க. சரிங்களா? இப்போ காஞ்சிபுரத்துல மாலை 5 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும் போது அது பேர் ஆரே அப்படின்னு போடுங்க. நீங்க எந்த பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. சரியா?
ஆரே என்ற ஒரு குழந்தையோட ஜாதகம் ஒரு 5 மணிக்கு அந்த குழந்தை பிறந்துடுது அப்படின்னு சொன்னா, அதுவும் எந்த இடத்துல? காஞ்சிபுரத்துல. இன்னைக்கு என்ன டேட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா 21/4/2026. இந்த டேட்டுக்கு நம்ம வந்து இப்போ வந்து பஞ்சாங்கம் பார்க்கணும். இப்போ இது வந்து நான் கம்ப்யூட்டர்ல போட்டுறேன், சாஃப்ட்வேர் இருக்கு. இல்லாதவங்க நீங்க இந்த பஞ்சாங்கம் மட்டும் இன்றைய பஞ்சாங்கம் தானே, இன்றைய கோச்சாரம் தானே, அதனால கண்டிப்பா இன்றைய கோச்சாரம் உங்களுக்கு வரும். அதனால இன்றைய கோச்சாரத்தை நீங்க வந்து ஒரு போன்ல இருந்து ஆப்லயோ இல்ல நித்ரா ஆப்லயோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ல கூட நீங்க வந்து அதை எடுத்து நீங்க கண்டிப்பா அதுல போட்டுதுங்க. அப்பதான் நம்ம வந்து பாக்குறதுக்கு சரியா இருக்கும். நான் வந்து லேப்டாப்ல இருந்து அதனுடைய கட்டங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் இந்த நேரத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்றேன். ரெண்டாவது வந்து இந்த நவாம்சம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, இது வந்து ராசி கட்டம். இதுல இன்றைய கொச்சார பிரகாரம் இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு சித்திர மாசம் சூரியன் வந்து மேஷ ராசியில தான் இன்றைய நேரத்துல இருப்பார். சரிங்களா? இந்த மாதம் முழுவதுமே அங்கதான் இருப்பார். இப்போ இந்த சூரியன் இந்த இடங்கள்ல இது கிரகம், இந்த கிரகம் இந்த இடத்துல பிரிவு பண்ணி காட்டுறது விரிவாக. இது வந்து டிவிஷன் சார்ட். இந்த நட்சத்திரத்தை பிரித்து காட்டுகின்ற ஒரு பகுதி தான் இந்த நவாம்சம். சரிங்களா? இப்போ இது இப்ப பாருங்க, நான் வந்து இந்த டைம்ல அதாவது ஆரே என்ற பெயருடைய ஜாதகருடைய மாலை 5 மணிக்கு காஞ்சிபுரம் என்ற ஊர்ல 21/4/2026 இந்த நேரத்துல பிறந்த ஒரு குழந்தைக்கு நான் இப்ப ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன். இது வந்து எங்க சாஃப்ட்வேர்ல போட்டது, நம்ம சாரோட சாஃப்ட்வேர்ல. பட் இது வந்து நீங்க இல்லைன்னா இது வந்து ஆப்ல பாருங்க. இன்றைய கோச்சாரம் தான், இது தினசரி கோச்சாரத்துல வந்துடும். அதனால கண்டிப்பா இது போட்டுக்கோங்க. இது வந்து ராசி கட்டம், இது வந்து நவாம்ச கட்டம். இந்த ராசி கட்டத்தினுடைய இது வந்து மெயின் டிவிஷன், இது வந்து சப் டிவிஷன். இந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தை பாதத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விரிவா காட்டுறதுதான் இந்த நவாம்ச கட்டம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம இப்போ இத்தனை கட்டத்தை போட்டாச்சு. இந்த 12 கட்டமும் இது வந்து லக்னம் வந்து கன்னி லக்னமா விழுந்திருக்கு. கன்னி லக்னமா இன்னைக்கு இந்த நேரத்துல 5 மணிக்கு கன்னி லக்னமா விழுந்திருக்கு. சூரியன் வந்து மேஷ ராசியில இருக்கிறதுனால இது வந்து காலையில 6 மணிக்கு பிறந்த குழந்தைகளுக்கு மேஷ லக்னம் வரும். அதுல இருந்து இந்த 12 கட்டத்தையும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு ராசி கட்டத்தை ஒரு லக்னம் கடக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அப்போ 2 மணி நேரம் 2 மணி நேரமா நம்ம கணக்கெடுக்கும் பொழுது இந்த கன்னியா லக்னத்துல வந்து விழுது 5 மணிக்கு லக்ன புள்ளி. சோ லக்ன புள்ளி கன்னியா ராசியில விழும் பொழுது இத வந்து இந்த 24 மணி நேரத்தையும் 12 கட்டத்துக்கு நம்ம பிரிச்சு கொடுத்துட்டோம். இந்த வந்து இது அதே மாதிரி நவாம்சத்துல இந்த நட்சத்திர சாரத்துல இருக்குது அப்படின்னு பிரிச்சுட்டோம். இப்போ மாலை 5 மணி 13 அப்படின்னு சொல்லி போட்டாலும் இந்த குழந்தையோட ஜாதகம் இப்ப பாத்தீங்கன்னா, இது வந்து நான் இதுல கூட ஸ்கிரீன்ல கூட போடுறேன், உங்களுக்கு நல்லா தெளிவா தர்ற மாதிரி. இந்த ராசி கட்டத்துல இருக்கிற எந்த கிரகமும் மாறாது. அதே மாதிரி நவாம்சத்துல இருக்கிறதும் எதுவும் மாறாது. 5 மணி 13 போட்டா கூட எந்த மாற்றமும் இதுல தெரியாது. சரி, இப்ப இதுல தெரியணும்னா எதுல தெரியும், சீக்கிரமா தெரியும் அப்படின்னா இந்த நவாம்சத்துலதான் மாற்றம் தெரியும். ஏன்னா லக்ன புள்ளி, அதாவது இந்த கன்னியா லக்னம் இந்த கட்டத்துக்குள்ள மொத்தம் 27 நட்சத்திரங்கள், ஒரு ராசிக்கு 9 நட்சத்திரம் வீதமாக 27 நட்சத்திரங்களை பங்கிட்டு இருக்காங்க. அந்த 9 பாதங்கள், அதாவது 9 நட்சத்திரம் இல்ல, அந்த 2.25 நட்சத்திரம், ஒரு ராசிக்கு 2.25 நட்சத்திரம். இந்த 2.25 நட்சத்திரத்தை 9 பாதங்கள், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் பிரிச்சிருக்காங்க பாரம்பரியத்துல. அப்போ வந்து ஒரு ராசிக்கு 9 பாதங்கள் வருது. இப்ப இந்த 9 பாதத்தை நான் ஏற்கனவே இந்த ராசியை கடக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த 2 மணி நேரத்தை இந்த 9 பாதங்கள் பங்கீடு செய்து கொள்ள வேண்டும். எப்படின்னா லக்ன புள்ளி, இந்த லக்ன புள்ளி இப்ப 11 இந்த 9 பாகங்களா நம்ம போட்டோம்னா இந்த 9 ஒரு பாயிண்டா ஒரு பாதமா மாறுறதுக்கு இந்த லக்ன புள்ளிக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா 13 நிமிடம் ஆகும். இப்ப 13 நிமிடம் ஆனாதான் இங்க இருக்கிற சந்திரன், அதாவது இந்த நட்சத்திரம் தானே சொல்றோம், இது வந்து இந்த கட்டத்துல இருந்து இந்த கட்டத்துக்கு வரும். எப்போ 5:14 தான், 13க்கு கூட வராது, 13க்கு கூட அடுத்த கட்டத்துக்கு மாறாது. 14 நிமிஷம் ஆகும் பொழுதுதான் இந்த நட்சத்திரம் லக்ன புள்ளி மாறும், அடுத்த பாவத்துக்கு வரும். இது வந்து நவாம்சத்துல.
சரி, இதுல ஏதாவது மாற்றம் எப்ப ஏற்படும் அப்படின்னா, இதுல இருக்கிற சந்திரன் 6, ஏன்னா வந்து லக்ன புள்ளி தான் வேகமா மாறக்கூடியது 13 நிமிடத்துல. இது கூட ஏன் 13 நிமிடம்னா, இந்த 2 மணி நேரம் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு லக்ன புள்ளிக்கு ஆகுது லக்னத்துக்கு அப்படின்னும் போது 2 மணி நேரம்ன்றது 120 நிமிடம். 120 நிமிடத்தை நம்ம வந்து 120 பை இது வந்து 9 பாதங்கள் இல்லையா, இந்த 9ஆல நம்ம டிவைடேட் பண்ணும்போது 13 கொஞ்சம் புள்ளி அந்த மாதிரி வரும், 5 6 அந்த மாதிரி வரும். ஆனா 13, சரிங்களா, 13 நிமிஷம், தோராயமாக 13 நிமிஷம். அதனால இதை 9ஆ நம்ம வந்து இந்த 2 மணி நேரத்தை டிவைடேட் பண்ணா 13. அதனாலதான் இந்த 13 நிமிஷம் முடிஞ்சு 14வது நிமிஷம் வரும்பொழுது இந்த கட்டம் மாறுது. இப்ப இதுல என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னா, இதுல வந்து சந்திரன் தான் மாறும். அது கூட எத்தனை மணி நேரம்? 6 மணி நேரம் ஆகும். 6 மணி நேரம் ஆனாதான் சந்திரன் மாறும். லக்ன புள்ளி மட்டும் ஒரே ஒரு பாதம் மாறணும், லக்ன புள்ளி மாறணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு 13 நிமிஷம் தேவைப்படுது. 13 நிமிஷம் முடிஞ்சு 14வது நிமிஷத்துலதான் இந்த லக்ன புள்ளி மாறும் இந்த நவாம்சத்துல. இது வந்து பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்துல லக்னம் மாறுறதுக்கு 2 மணி நேரம் ஆகும், சந்திரன் மாறுறதுக்கு 6 மணி நேரம் ஆகும், லக்ன புள்ளி மாறுறதுக்கு 13 நிமிஷம் ஆகும். அப்ப ஒரு குழந்தை 13 நிமிஷம் வரலும் இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே ராசி தான், இதே கட்டம். இப்போ இந்த 5 மணிக்கு பிறந்துகிற குழந்தை எங்க பிறந்தாலும் நம்ம ஊர், இது வந்து கேபில தான் எந்தெந்த ஊருக்கு தனி சாட்டுன்னு வருது. இப்போ பாரம்பரியத்துல அது கிடையாது. எந்த ஊர்ல எந்த இடத்துல எந்த நாட்டுல பிறந்தாலும் இந்த குழந்தைக்கு 13 நிமிஷம் வரல, இதுல ஒரு சின்ன மாற்றம் வருது இல்லையா, அது வர வரலும் வர்றதுன்னா 13 நிமிஷம். அது வரலும் இந்த 13 நிமிஷத்துல பிறக்கிற 5 மணில இருந்து 5:13 வரலும் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் இதே ராசி தான், இதே நவாம்சம் தான், அதுல வர ஒரே தசாபுத்தி தான் நடைபெறும். சரிங்களா? அது எப்படிங்க சாத்தியமாகும்? இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த இரட்டை குழந்தைகள், ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த இரட்டை குழந்தைகள் 1 நிமிட இடைவெளியில் பிறந்திருக்கு, இல்ல 2 நிமிடம்னு வச்சுக்கோங்க, பிறந்திருக்கு. அந்த 2 குழந்தைகளும் ஒரே ஜாதக கட்டம், ஒரே ராசி, ஒரே நவாம்சம், ஒரே தசாபுத்தி, எல்லாமே ஒண்ணுதான், மாறவே மாறாது. ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த இரட்டை குழந்தைகள். ஆனா அந்த இரட்டை குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்கா? அவர்களுடைய பொருளாதாரம் சரியா இருக்கா? இல்ல அவர்கள், ஒரு குழந்தை நல்லா படிக்கும், ஒரு குழந்தை படிக்கவே படிக்காது. ஒரு குழந்தை வசதியா இருக்கும், ஒரு குழந்தை வசதி இல்லாம இருக்கும். ஒரு குழந்தை நல்ல உடல் ஆரோக்கியத்தில் இருக்கும், ஒரு குழந்தை ஆரோக்கியம் கம்மியா இருக்கும். ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த இரட்டை குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த 2 மணி நேர இடைவெளியில பிறந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்? அது எப்படிங்க எல்லாம் ஒன்னா இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்ல முடியும்? 2 மணி நேரம், இப்ப பாருங்க, 2 மணி நேரத்துல நான் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலே போய் பாருங்க, நம்ம ஊர்ல போய் பாருங்க, பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல், அங்கேயே வந்து நம்ம ஊர்லயே வந்து 200 குழந்தைங்க கிட்டத்தட்ட பிறக்கும் இப்ப இருக்கிற மக்கள் தொகையில. இப்போ உலகத்துக்குன்னு பார்த்தா 1000 கணக்குல இருக்கும் 2 மணி நேரத்துல. இப்போ 1000 இல்லைங்க, அது மேலேயே கூட இருக்கும், எனக்கு சரியா கணக்கு தெரியல அந்த அளவுக்குலாம். ஆனா நிறைய குழந்தைகள் பிறகுது, அது மட்டும் நிதர்சனம் உண்மை. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது எல்லா குழந்தைகளுக்கும் இதே ஜாதகம் தான் அப்படின்னா எல்லாரும் கோடீஸ்வரனா ஆயிடுறானா, இல்ல எல்லாருமே தரித்திரனா இருக்கிறானா, இல்ல எல்லாம் படிச்சவனா இருக்கிறானா, எல்லாமே முட்டாளா இருக்கானா? சொல்லுங்க. ஒவ்வொருவனுக்கும் ஒருவருவான ஜாதகம். உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க, ஒரு மாமரம் நல்லா பழுத்து இருக்குது பழங்கள், சரி அறுவடை நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அறுவடை செய்யறாரு அந்த விவசாயி. அதையும் மூட்டையில எடுக்கிறாங்க அந்த மாம்பழத்தை. அப்போ அந்த மாம்பழத்தை எடுத்து பார்க்கும் பொழுது எல்லா மாம்பழமும் ஒரே அளவா இருக்கா? ஒரே மரத்துல இருந்துதான் காய்ச்சது, ஒரே நேரத்துலதான் அறுவடை செஞ்சாங்க. எல்லா மாம்பழங்களும் ஒரே அளவுல இருந்தா, ஒண்ணு பாத்தீங்கன்னா 700 இருக்கும், ஒண்ணு பார்த்தா 1/2 கிலோ இருக்கும், ஒண்ணு பார்த்தா 800 இருக்கும். அந்த மாதிரியான மாம்பழங்கள் வெயிட்ல வித்தியாசப்படும். ஒன்ன போல ஒரு மாம்பழம் இருப்பது இல்லை, ஒரே மரத்தில் படுத்து ஒரே நேரத்தில் அறுவடை செஞ்சது. அப்படி இயற்கையே வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தன்மை கொடுக்குது. அது மரம் மட்டும் இல்லைங்க, செடி கூட எடுத்துக்கோங்க, ஒரு தக்காளி செடியை எடுத்துக்கோங்க, அதுல காய்க்கிற எல்லா தக்காளியும் ஒரே அளவுல காய்க்குதா? அதனுடைய வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா? பெரிய தக்காளி, சின்னது, பெருசு, ஒரே செடியிலேயே. இதுதாங்க இயற்கை. ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு உயிருக்கும், ஒவ்வொரு பொருளுக்கும், ஒவ்வொரு இதுக்கும் வந்து தனித்துவமான
தனியா அதனுடைய வேர்மைப்படுத்தி அதுக்குன்னு ஒரு தனித்துவத்தை முக்கியத்துவத்தை இயற்கை நியதி கொடுத்திருக்கு. ஒரு பழத்துக்கும் காய்க்குமே இருக்கும் பொழுது மனுஷனுக்கு தனித்தன்மை இருக்காதா? மனுஷனுக்கு தனியா ஒரு ஜாதகம் வராதா? அவனுக்குன்னு ஒரு சூழ்நிலை, ஜாதக அமைப்பு, கிரகங்களுடைய கதிர்வீச்சு இருக்காதா? ஒரு நிமிட இடைவெளியில பிறக்கிற ஒரே வயிற்றில் பிறந்த குழந்தைகளுக்கே வித்தியாசம் வரும் பொழுது 2 மணி நேரம் எல்லா குழந்தைகளும் ஒரே ஜாதகம் என்று சொல்லுகிறது பாரம்பரியம். சரிங்களா? அதனாலதான் இந்த பாரம்பரியத்தை நான் ஏன் இப்படி மாத்தணும், ஏன் இப்படி கத்துக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். அது மட்டும் இல்லாம கேபியில மாறுமா அப்படின்னா கண்டிப்பா மாறும். இப்போ நீங்க 5 மணின்னு சொல்லிருக்கீங்க இல்லையா, நீங்க 5-1 போடுங்க. 5-1 போட்டாலே மாறிடும், எல்லாமே மாறும். அதாவது இது 2 பாரம்பரியம், எங்களுடைய சார்ட் வேற இல்லைங்களா, அது மாறிடும், எல்லாமே மாறும். லக்னம் மாறும், உபநட்சத்திரம் மாறும், சப்லார் மாறும், சப்லார் மாறும், எல்லாமே மாறும். சரிங்களா? ஒரு நிமிடம் மாத்தினாலே, செகண்ட்ல மாத்தினாலே மாறிடும். சரிங்களா? நிமிஷம் கூட கிடையாது, மினிட் கூட கிடையாது, செகண்ட்லயே துல்லியமா டிகிரி சுத்தமா நம்மளுடைய மாற்றங்களை சந்தித்து நம்ம ஜாதகத்தை தனியா அந்த நபருடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டா அதை நம்ம எடுக்க முடியும். அந்த மாதிரி இப்ப அந்த 2 குழந்தைங்க பிறந்ததுன்னா சார் 1 நிமிஷத்தெல்லாம் பிறக்கல, ஒரு 5 நிமிஷத்துல, 5 நிமிஷம் கூட இருக்கட்டுங்க, 10 நிமிஷம் கூட இருக்கட்டும். நீங்க தான் 13 நிமிஷம்ன்றீங்களே, 13 நிமிஷத்துல கூட சந்திரன் நீங்க தான் இருக்கும். 14வது நிமிஷத்துலதான் இந்த இடத்துக்கு வரும். 13 முடியுதுன்னா கூட அது வரல இருக்கும், அங்கேதான் 14வது ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த இடத்துக்கு வரும். அப்ப 14 நிமிஷம் வரலாம் ஒரு தாயில 2 குழந்தை, ஒரு குழந்தை பிறந்துட்டு 14 நிமிஷம் வரலாம் இன்னொரு குழந்தை பிறக்காம இருக்குமா? ஒரு 6 நிமிஷம் கூட வச்சுக்கோங்க, 6 நிமிஷத்துக்குள்ள ஒரு குழந்தை பிறந்தது. ஆனா நீங்க சொல்றது 13 நிமிஷம் இல்லையா? அப்ப ஒரே ஜாதகம் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த இரட்டை குழந்தைகளுக்கு இருப்பதில்லை. இது அனுபவ உண்மை. நீங்க உங்க வீட்டுல உங்க பக்கத்துல யாருக்கிட்டனா நீங்க விசாரிச்சு பாருங்க, 2 குழந்தை ரெட்டை குழந்தை பிறந்திருக்கா, அவங்க 2 பேருடைய வாழ்க்கை தரமும் ஒரே மாதிரி இருக்கா, அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா, இல்ல அவங்க எல்லாமே ஒரே மாதிரியா அவங்களுடைய நடவடிக்கை, பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி எல்லாமே சரியான அளவுல இருக்கா அப்படின்றத நீங்க ஒரு முறை ஆலோசனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நீங்க வாழ்க்கையோட அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் ஜாதகனா என்ன, உண்மைதானா, அது இதை நம்ம ஆய்வு செய்யதான் வேணுமா, இது நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுகிறதா அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சரிங்களா? கண்டிப்பா இதை பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த 19 நிமிஷம் அப்படின்னு 13 நிமிஷம் சொல்றதையும் நான் இதை 9ஆல டிவைடே பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். சரி, கட்டத்துல மாறல, நவாம்சத்துல மாறல, அதனால எங்களுக்கு வித்தியாசம் தெரியலன்னா கூட எங்களுக்கு தசாபுத்தியில மாறி இருக்கோம், நான் அதை வச்சு நாங்க வேறுபடுத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா தசாபுத்தியும் மாறாது. ஏன்னா இங்க கொடுப்பனை வலுவாக இருந்தால்தான் தசாபுத்தி நல்லா வரும். தசாபுத்தி இருந்தாலும் பயன்பட முடியும். கொடுப்பனையே இல்லைன்னா தசாபுத்தி என்னங்க பயன் தர முடியாது. சரிங்களா? அதனால தசாபுத்தியிலையும் மாறாது. அதாவது இந்த 2 மணி நேரம் வரலும் அதே மாதிரிதான் இருக்கும், மாறாது. எங்களுடைய கேபில 1 நிமிடம் இடைவெளியில் பிறந்த குழந்தைகளுக்கு கூட நாங்க தனித்தன்மையாக ஒரு தனி சாட்டாக தனியா ஒரு ஜாதகமும் கணிக்க முடியும். 9 கிரகங்களும் 27 நட்சத்திரங்களும் அதனுடைய சாரங்களும், அது சாரம் வாங்கிய உபநட்சத்திரம், உபவ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிற சாரங்களையும் நாங்கள் தனிமைப்படுத்தி வேறுபடுத்தி அழகுபடுத்தி சீராக்கி அதை ஜாதகமாக எங்களால் துல்லியமாக கணித்து ஆய்வு செய்து தர முடியும் என்பதை நிரூபித்தவர் இந்த உயர் திரு கிருஷ்ணமூர்த்தி பதந்தி ஐயா அவர்கள். அதனாலதான் இந்த ஜாதக முறை எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம அதை எப்படி பிரிச்சாரு, எந்த மாதிரியான பங்குகளை போட்டு பிரிச்சாரு அப்படின்றத நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். சரிங்களா? கண்டிப்பா இப்ப என்ன புரிஞ்சது, பாரம்பரியம்னா என்ன, கேபினா என்ன, கேபிய ஆரம்பிச்சது யாரு, அவர் எப்ப பிறந்தாரு, எத்தனை வருட காலம் ஆய்வு செய்தாரு, இது கேபி எப்படி பாரம்பரியத்துல வித்தியாசப்படுது. 2 மணி நேரம் பிறந்த குழந்தைகளுக்கே ஒரே ஜாதகம் என்று சொல்லும் பொழுது கேபியில 1 நிமிடம் பிறந்த குழந்தைக்கும் வித்தியாசப்பட்ட ஜாதகம் வரும், தனித்தன்மையான ஜாதகம் வரும். இதுதான் இயற்கை நியதி. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஒரு அக்கா தங்கச்சினா கூட ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்காது, ஒரே மாதிரி உருவ ஒற்றுமை இருக்காது, ஒரே மாதிரியான பொருளாதார தரமும் இருக்காது, வாழ்க்கை தரமும் இருக்காது, பேசுற பேச்சும் இருக்காது. ஒரே வயிற்றுல பிறந்தவங்க, ஒரே குடும்பத்துல பிறந்தவங்க, இல்ல நம்மள மாதிரி மத்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, மத்தவங்கள மாதிரி நாமளும் இருக்க மாட்டோம். நமக்குள் மனிதர்களுக்குள்ளே அவ்வளவு வித்தியாசங்கள், குணத்திலும் சரி பணத்திலும் சரி. அப்படி இருக்கும்போது நாம் வாழ்கிற வாழ்க்கையை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய புரிதலில் தான் இருக்கிறது. இது ஏட்டில் இருக்கின்ற ஏட்டு சுரக்கா அல்ல.
நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கையை ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஜாதகம் என்பது எங்கோ இருந்து வரப்பட்ட ஒன்று அல்ல, நம்மளுடைய வாழ்க்கை தான். கிரகங்கள் நம்மளை வாழ வைக்கிறது, நட்சத்திரங்கள் வழியாக நாம் பயணிக்கிறோம், தசா புத்திகள் நம்மை வழி நடத்துகிறது. அதனால் என் தசா எப்படி இருக்குதோ, கிரகங்கள் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்மளுடைய பேச்சும் இருக்கும், நம்மளுடைய நடவடிக்கையும் இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கும். இதுவே ஒருவருக்கு உப நட்சத்திரமும் லக்னபாவத்துக்கு குருவாக வந்ததுன்னா அவன் பேசுவதெல்லாம் நியாயமாக, சிந்தனையாக, பெரியோர்களை மதிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அதுவே ராகுவோ அல்லது கேதுவோ அந்த இல்ல பாவகிரகங்களோ அதனுடைய தொடர்பும் ரொம்ப கெட்டு போய் இருந்ததுன்னா அவனுடைய நடவடிக்கையும் சரி, அவனுடைய பேசும் பாவனையும் சரி வேற விதத்துல இருக்கும். அப்போ ஒருத்தருடைய மனமாற்றங்களும் அவனுடைய நடத்தைகளும் யார் ஆள்கிறார்கள்? நட்சத்திரங்கள் ஆள்கிறது, கிரகங்கள் ஆள்கிறது. அதனால நம்மளுடைய வாழ்க்கை தான் ஜாதகம், ஜாதகம் தான் நம்முடைய வாழ்க்கை. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. இதை நீங்க எளிமையா புரிஞ்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பாருங்க. இதை நல்லா பார்த்துட்டு இந்த 27 நட்சத்திரங்களையும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 27 நட்சத்திரத்தையும் மனப்பாடம் வச்சுட்டு ஒரு நோட் எடுத்து நீங்க இந்த நட்சத்திரங்களை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி நல்லா பாருங்க. அதுக்கப்புறம் இந்த 9 கிரகங்கள், இந்த 9 கிரகங்கள் எப்படி இந்த கட்டத்துல உட்காருதுன்னு பாருங்க. இதனுடைய காரகத்துவத்தை படிச்சுக்கோங்க. அதாவது 27 நட்சத்திரத்தை பத்தியும் படிங்க, 9 கிரகத்தை பத்தியும் படிங்க. உங்களுக்கு கிரகத்தை பத்தி அதனுடைய காரகத்துவம் வேணும்னா நான் தனித்தனி பதிவா போடுறேன். புரியுதுங்களா? ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பாருங்க, நல்லா புரியும். நாளைக்கு கிளாஸ்ல இதனுடைய விரிவாக்கம் என்ன, எப்படி தசா புத்திகளை பிரிச்சாங்க, எப்படி நட்சத்திரங்களை பிரிச்சாங்க, எப்படி உப நட்சத்திரம் வந்தது அப்படின்றத பத்தி நம்ம பாடம் எடுப்போம். சரிங்களா? கண்டிப்பா ஒன்னொன்னா சின்ன சின்ன விஷயமா நம்ம பாத்துக்கினே வருவோம். கண்டிப்பா நாமும் எல்லாத்தையும் கத்துக்கலாம் ஈஸியா. ஓகே, மீண்டும் நாளை சந்திப்போம்.